பார்த்ததே இல்ல. அப்படியா? நீயாவது ஏதோ ஒரு பேர் வச்சு ஆயத்த பாரு. அப்படியா? ஆகட்டும். ஓம் சக்தி மரியாதை கட்டு முடிஞ்சு ஓம சக்தி ஓம சக்தி ஓம சக்திங்கிறார். அடியா மாப்பிள்ள ஏடி சத்தியா நீ போயிட்டாச்சு பாருடி. ஆகட்டும். ஏண்டி காஞ்சி காமாட்சி மரியாதை கட்டு முடிஞ்சு ஏண்டி யார பார்த்து காஞ்சி காமாட்சிங்கிறார். உன்னதான் அடியா மாப்பிள்ள தூக்கிட்டு போய் தோப்புல அடிக்கா. அந்த வேலையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. அந்த வேலையெல்லாம் உன்னதான் செய்வாங்க. மூஞ்ச பத்தி என்னமாக்குது. ஏடி மதுப்பிரியா நீ போயிட்டாச்சு பாருடி. ஆகட்டும். ஏண்டி மதுரை மீனாட்சி? யாரியாவா யாரு பார்த்து மதுரை மீனாட்சிங்கிற? அந்த மதுரை மீனாட்சியா முன்னாடி தூசியாவாளா? என்ன பார்த்து மதுரை ஏடி என்னடி இவளுக்கு எந்த பேரு வைத்து கூட்டாலும் என்னுடைய பேரு அதுலன்னு சொல்றாளே. ஆமா. இவளை பார்க்கவே கிராமத்து பெண் மாதிரி இருக்கிறா. ஒருவேளை இவளுக்கு இந்த பேரா இருக்குமா? என்னடி பேரு? ஏடி மல்லிகா. அடியா யாரைய பார்த்து மல்லிகா மல்லிகான்னு கூப்பிடுறேன். நீ மல்லிகா மல்லிகான்னு கூப்பிடுற உலகம் பட்டு வாலி வரலாம் வரையா கொல்லி காண்றான். எப்படி போட்டுருப்பாங்க போயிட்டு போறீங்க அம்மா. மோசமான ஆளுங்க. ஆமா கிளம்பட்டுவா நாட்டுவா கிளம்பட்டுவா கூட்டு போய் உடம்பு தோட்டத்துல எல்லாம் வைக்க போய் ஒரு மீனம் நினைச்சிருவாங்க. அந்த வேலையெல்லாம் உன்னதாடி செய்வாங்க. எங்களை யாரும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம். ஏடி ஆமா நீ யாரு எங்கிட்டு வர? உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல மாமனா இருக்கிறாப்பே மாமனா இருக்கிறாப்பே எல்லாம் கிராமதாடா. ரெண்டு பசங்களும் இருக்கிறாப்பே. எல்லாம் கிராமதாங்க. ஏடி உனக்கு என்னென்ன பசங்க இருக்காங்க? ஆம்பளை பொண்ணு ஒண்ணு பொட்ட பையன். ஆண் பிள்ளை ஒண்ணு பெண் பிள்ளை ஒண்ணுன்னு சொல்லு தெளிவா. ஏடி உங்க மாமனார் பேர் என்ன மாமியார் பேர் என்னடி? மாமனார் பேரு கஜவோல் பாண்டி. மாமியார் பேரு அகாண்ட காளி. நிகழ்த்துக்கான் அந்த அகழ்த்துக்கான். ரொம்ப தனியா இருக்காடி. ஏடி உன்னுடைய பேர் என்ன? வீட்டுக்கார பேர் என்னடி? என் பேரு ஒர்லு. எங்க வீட்டுக்கார பேரு உலக்க. ஏடி நம்ம பெத்தக்காரர் இருக்காரு ரெண்டு படி கேழ்வரகு வச்சிருக்காரா. உன் உரல கொட்டி அவருக்கு உடக்கி போட்டு கொண்டு இடிச்சு கொடுடி. ஆமாடி. எனக்கு அது வேணாடி அம்மா. எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஏண்டி அப்ப பெட்டிக்கார உலக வாங்கிக்க. ஐயோ பெட்டிக்கார உலக்கையா? ஆமாண்டி. எனக்கு வேணாண்டி அம்மா. வேணவா? பாக்காத வாஜாது அதானே. ஏடி உனக்கு இந்த பசங்க இருக்கான்னு சொன்னியே அவங்க பேரு சொல்லல. எனக்கு பிறந்தது ஒண்ணு ஊரானுக்கு பிறந்தது ஒண்ணு. உனக்கு பிறந்தது ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஊரானுக்கு பிறந்தது ஒண்ணுன்னு சொல்றேன். அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தப்பா நினைக்காது. எனக்கு பிறந்தது சொன்னா ஆம்பளை பிள்ளை. அப்படியா? செத்தா கொல்லி போடுவான் குடம் உடைப்பான் எனக்கு சுடுகாடு வரைக்கும் வருவான். அவன் எனக்கு பிறந்தது ஆம்பளை பிள்ளை. பொண்ணா பிறந்தவோ இன்னொருத்தருக்கு வாக்குப்பட்டு அங்க போய் தானே வயசு போட போறா. அவதான் ஊரானுக்கு பிறந்த பொண்ணு. ஏடி அவங்க பேரு சொல்லவே இல்லை. என் பையன் பேரு பேட்டரி. என் பொண்ணு காற்று. நீ துணி துணியோ இத மாமா கீழ் குச்சி பாக்குறாரு. கூட பிறந்த தாய் மாமனா? அப்படியா? ஏடி உனக்கு இருப்பது ரெண்டு பசங்க இதுல மூணு மாசமா இருக்கடி. எதுக்கடி அழுது புலம்புற? ஊரை கட்ட சொன்ன போய் ஃபிட் என்ன பண்றது? மார்க்கெட்டு போயிட்டு அருகே சிறுகரை எடுத்து வந்து இந்த ஊர்ல வியாபாரம் ஆச்சா? கடைசியில இப்ப தண்ணி ஊருக்கு நீங்க வந்து அந்த ஓவர் டேங்க் இருக்கு சொல்லிட்டாங்க. அங்க வந்து உட்கார்ந்து பாரு எனக்கு அப்படியே தூக்கமா தூங்கண்ணா சும்மா தூங்கண்ணா துணியெல்லாம் தூக்கி மூஞ்சி மேல போட்டு அடிப்பாவி. ஏடி ஒரு பெண்ணை பத்தி அடையுமே அடைக்கணுமா தூங்கணும்.
அச்சம் ஞானம் மடப்பயிர்ப்பு சொல்லக்கூடிய 4 குணங்கள் இருக்கும். அச்சம் ஞானம் மடம் பைப்பு கூட தங்கச்சி என்கிட்ட இல்லையா? பயன்படி பாவி பயன்படி நான் பொட்டு நின்று பத்து போயிருக்கிறேம்மா. அந்த வழியா ஒரு கொடி பாதம் ஒண்ணு போதுமா? அது எங்க போகுதுன்னு பார்த்தா ஒளி போகுது. அடியாண்டி அந்த வழியா ஒரு 4 பேர் போயிருக்கிறாங்க. நம்ம மகளாட்டுக்கு நம்ம பொண்டாட்டுக்கு தவறி பொத்துங்குதுன்னு சொல்லி ஒரு மனிதவத்தோடு போயிட்டாங்க. போகும்போது போயிட்டாங்க. போயிட்டு ஒயின் ஷாப்ல ஒரு போட்டு 2 போட்டு இஷ்டாங்களா? அவங்களுக்கு ஏறி போச்சு போத. மறுபடியும் அதே வழித்தான வரணும். வாய் பண்ணி அப்போ அது நல்லா கொடுக்க கூடாது. அப்போ துணியெல்லாம் தூக்கி மூஞ்சி மேல போட்டு பெண்ணா பிறந்தாலும் ஒரு அடக்கொடுக்கமா தூங்க வேண்டும். அப்படி தூங்கி இந்த மாதிரி அம்மா இதுல யாரு வந்தது யாரு போனது அம்மா. ஆமா மெட்ரிக் போற வீட்டுக்கார வந்தா என்னடி பதில் சொல்ல பாரு. ஐயோ எங்க வீட்டுக்காரனும் மோசமான ஆளு. பாழந்த கிணறாந்தாலும் துத்துட்டு போயிடுவாரு. ஐயோ சொல்லாதீங்க ரொம்ப பயமா இருக்குடி. அப்படியே பலசாலி இருந்தாலே அப்படியா வந்து கேட்டா என்ன பதில் சொல்ல பாரு. உடனே இந்த ஊழல் பண்றது இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் வார்டு நம்பர் வார்டு கவுன்சிலர் உப தலைவர் எல்லாரையும் கூட்டி கூடத்துல விட்டேன். கூடத்துல விட்டு பஞ்சாயத்துல விட்டுட்டு பொம்பளைகளா ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஆம்பளைகளா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு எவனை கத்துக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணுமே எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஒரு மனிதனோட பாக்குறாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஏமா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாரு பாரு அவர் தான் நடுப்புற உட்காந்துங்கிறாரு. நான் நினைக்கிறேன் சாமி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்ல சாமி அப்படின்னு அவர் கேட்கிறேன். அவர் பித்திகா பித்திகா பித்தியார் முழிக்கிறார். இல்லடி ராஜாத்தி சுரக்கா சுரக்கான முழிக்கிறாரு. பித்தியா முழிக்கிறாரு. இவ்வளோ கூட்டத்துல இவரு மட்டும் இதான் பித்தியா பித்தியா முழிக்கிறான்னு பார்த்தா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சமத்துகிறார் பாரு அவர் தான் இந்த வேலையை செஞ்சு அமண்டமா பை சொல்லாத. தங்கத்தை உரசி பார்த்தாலும் பார்க்கலாம் தங்கத்தை வரிசை பார்க்க முடியாது. அவர் தங்கமான மனுஷன். அவர் மேல அபாண்டமா போய் சொல்லி உனக்கு அறிவு இருக்கா? இத பாருடி இந்த வேலையை அவரு செய்தி கூட நான் சொல்றேன். என்னடி செய்ய போறேன்? இந்த குழந்தைய பெத்தெடுத்து சம்பத்தையா மூஞ்சி மாதிரி வேணா கண்டுபிடி. அப்படி இல்லைனாக்கா அப்படி இல்லைன்னா சொல்வதெல்லாம் உண்மையில போட்டு நான் கேஸ் கொடுப்பேன். யாரு மேலையா நான் டிவி கேஸ் கொடுத்துருவேன். எனக்கு தெரியாது போய் பார்த்தா டாக்டர் உட்காந்துங்கிறார். இது போல விஷயம் சாருன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரு 3 ஊசி எடுத்து வந்தாரு. எடுத்து வந்து அபியாச நாள் போச்சு இஷ்ட கலாச்சு வந்து தவற செய்யலாமா? பெண்ணாடி பெண்ணிலடி பேய் நீ பெண்ணாக பிறந்ததே பாவம். ஏன் உயிரோட இருக்கிற சாவுடி உனக்கு ஏன்டி போறேன்னு எப்படியா பண்றே இந்த அழகான படம் வந்தாச்சு ஏண்டி அத தெரிகிறது அதுல என்னடி பண்றது தாமத்தி மலர் ஏண்டி இத தெரியுது இதெல்லாம் நாடி பண்றது எல்லாமே அவனே. அவங்க அனைவரும் ஏஞ்சி வந்தாங்க உன்னை மெரி மெரி மெரிப்பாங்க. ஏண்டி அத தெரியுது அதுல நாடி பண்றது அதெல்லாம் முல்லைகள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய மனசுக்கு எப்படி இருக்கு மல்லிகை கொத்தமல்லி செண்டு தேடி உண்டு மனபகதே தேடி அத தெரிகிறது அதுதான் முல்லை அது ரொம்ப வெள்ளை எல்லாம் பார்த்து விளையாடுவதில்லை எப்படி தெரியுமா முல்லை
ஆ